வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். பிஜிடிஆர்பி தமிழ் என்றாலே உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது வள்ளுவர் வாசகர் வட்டம். இப்போ யூனிட் 11 படைப்பாற்றலில் இன்றைக்கி கவிதையில் படிமம், தொன்மம், குறியீடு, ஹைக்கூ, சென்ட்ரியு, லீமெதிக் கூ. ஹைக்கூனா துளிப்பா, சென்ட்ரியுனா நகைப்பா, லீமெதிக்னா இயைபு குறும்பா, லீமெதிக்கூனா இயைபு துளிப்பா. இதை பற்றி பார்க்குறோம். அது இல்லாமல் கவிதைகள், சங்ககால கவிதைகளில் இருந்து இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கவிதைகளுடைய வகைகளை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த டாப்பிக்லாம் நாம் கவர் பண்ணுற போகிறோம். அப்புறம் புது கவிதைகள் சில இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ கவிதை அப்படிங்கிறது சங்ககால கவிதை. கவிதை அப்படின்னா என்னன்னா ஒரு மொழியினுடைய மேன்மையான வெளிப்பாடு அப்படின்னு சொல்லப்படுது. மக்கள் வாழ்வியலை கொண்ட கவிதைகள் தமிழில் தான் முதல்ல எழுதப்பட்டன. டிஆர்பியில் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, ஒரு மொழியின் மேன்மையான வெளிப்பாடு என்பது ஏ கவிதை, பி நாடகம், சி சிறுகதை, டி உரைநடை அப்படி கேட்க வாய்ப்புண்டு. அப்போ கவிதைனா ஒரு மொழியினுடைய மேன்மையான வெளிப்பாடு அப்படி தான் நீங்கள் சொல்லணும். அடுத்தது சங்ககால கவிதைகள். இந்த சங்ககால கவிதைகள்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு என்ன ஆகுதுன்னா 8 தொகையும் 10 பாட்டும் தான். இது எல்லாமே ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா இந்த பாவகையில் தான் சார்ந்தது. இந்த 8 தொகையில் ஒரு பாட்டு வரும். குணகடல் திரையது பதைதபு நாரை, தின்தேர் புதையன் தொண்டி முன்றுரை, ஐதை ஆதிரை காண வந்தாங்கு சேயல் அரியோட் படர்தி, நோயை நெஞ்சே நோய் பாலேயே. குறுந்தொகையில் பரணர் பாடிய பாட்டு. தலைவி மீதான தலைவனின் அன்பும் சிறகிழந்த நாரையாய் தலைவிக்காக அவன் வருந்துவதையும், அதாவது தலைவன் கூற்றாக இருந்த பாடல். அதே மாதிரி நீரும் நிலத்தை பற்றி 8 தொகையில் புறநானூற்றில் நெடுஞ்செழியனுக்கு குட புலவியனார் அறிவுரை சொல்லக்கூடிய பாடல். நீரின்று அமையா யாக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலனும் புனையோதீண்டு உடம்பும் உயிரும் படைத்திசி நோதோர் அப்படின்னு புறநானூறில் நீரினுடைய வளத்தை பற்றி பாண்டிய மன்னனுக்கு புலவர் சொல்கிற மாதிரி. அறநிலை கவிதைகள்னு எடுத்துக்கிட்டால் திருக்குறள், கீழ்கணக்கு நூல்கள் குறிப்பிடத்தக்கது. காப்பிய கவிதைகளில் மணிமேகலை சொல்லக்கூடிய பாடல் இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா, வளவிய வான்பெரும் செல்வமும் நில்லா, புத்தேல் உலகம் புதல்வதும் தாரர் மிக்க அறமே விழுந்துணை ஆவதுன்னு உடலினுடைய நிலையாமையை சொல்லக்கூடியது. பக்தி கவிதைகள், சிற்றிலக்கிய கவிதைகள். சிற்றிலக்கிய கவிதைகளில் கோவை, உலா, அந்தாதி இதெல்லாம் கடவுள், அரசன், சிற்றரசர்கள், வள்ளல்களை புகழ்ந்தன. பல்லு குறவஞ்சியெல்லாம் எளிய மக்களினுடைய வாழ்வியலை எடுத்து இயம்பியன. தனிப்பாடல் கவிதைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லேடை, சிறுகதை, சொல்புதிர் போன்ற சிந்தைக்கு விருந்தாகும் வகையில் புலவர் பெருமக்கள் பாடி சென்ற பாடல்கள். தமிழ் கவிதையினுடைய மரபு வடிவம்னு பார்த்தா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இந்த கட்டமைப்போடு தான் பாவினங்களை மரபு பாடல்னு சொல்கிறோம். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா முதலிய பா வடிவம், கன்னி, சிந்து, தெம்மாங்கு, கும்மி போன்ற வடிவங்களிலும் மரபு கவிதைகள் அமைகின்றன. விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்ற என்று விருந்து என்பதை புதுமை என்னும் பொருளில் புதுக்கவிதையை வச்சு சொல்கிறாரு. தற்காலத்தில் சிறுகதை, நாவல், புதுக்கவிதை முதலியவற்றை இதற்கு சான்றாக சொல்லலாம். 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலையும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலையும் உலகளவில் தோன்றிய இலக்கிய மறுமலர்ச்சியின் காரணமாக கவிதையின் வடிவத்தில் பாடுபொருளில் மாற்றம் ஏற்பட்டது. புதுக்கவிதை ஹைக்கூ, லிமெதிக் கூ, சென்ட்ரியு, குக்கு என நவீன வடிவங்களிலும் தமிழ் கவிதைகள் பயணிக்க தொடங்கின்றன. புதுக்கவிதை யாப்பு
வரையறை இல்லை. உவமை, உருவகம், படிமம், குறியீடு, அங்கதம், ஸ்லேடை, முதன், இருண்மை போன்ற உத்திகளை தன்னகத்தே கொண்டு கவிஞனின் விதி சிந்தனைக்கு ஏற்ப புது புது வடிவம் எடுப்பது தான் புதுக்கவிதை. சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவக்கவிதை அப்படின்னு பாரதியார் புதுக்கவிதைக்கு விளக்கமாக சொல்கிறார். காட்சி என்ற கூடிய தலைப்பில் எழுதிய கவிதை தான் தமிழில் புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் வசன கவிதை. தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் மிக இனியன, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, மழை இனிது, காடு நன்று. இது பாரதியினுடைய காட்சி என்ற தலைப்பில் வந்த வசன கவிதை. பாரதி சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டார். நாட்டுப்புற சிந்து இசையினுடைய அடிப்படையில் அமைந்த கவிதைகளை பாடியதால் சிந்துக்கு தந்தை, செல்லிதாசன் என தன்னை அழைத்து கொண்டார். அடுத்தது பாரதிதாசனுடைய காலம். பாரதியினுடைய கவிதா மண்டலத்தைச் சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் பாரதிதாசன். சமூகத்தில் ஏழை பணக்காரன் ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது என்பதை ஓடப்பதாயிருக்கும் ஏழையப்பது உதயப்பதாகிவிட்டால் ஒரு நொடிக்கில் ஓடப்பது உயரப்பது எல்லாம் மாறி ஒப்பப்பதாகிடுவத உணரப்பாணி என்ற பாடல் மூலமாக சொல்கிறாரு. தன் மக்கள், தன் மொழி, தன் நாடு, தன் இனம், தன் தேசியம், தன் தமிழ் என்று பாடியதால் ரஷ்ய கவிஞரான ரசூல் கம்சதேவ் என்பதோடு ஒப்பிடப்படுகிறார். பாரதிதாசனை பின்பற்றி தான் வாணிதாசன், முடியரசன், சுரதா போன்றோர் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அடுத்தது மணிக்கொடி காலம். பாரதியை தொடர்ந்து தமிழில் பல்வேறு கவிஞர்கள் புதுக்கவிதை எழுத முற்பட்டனர். புதுக்கவிதை முன்னோடிகளான நா. பிச்சமூர்த்தி, கூப்பா ராசகோபாலன், கா. சுப்பிரமணியன், புதுமை பித்தன் போன்றோர் மணிக்கொடி இதழில் புதுக்கவிதைகளை எழுதினர். நா. பிச்சமூர்த்தி புதுக்கவிதையின் தந்தை என அறியப்படுகிறார். இந்த காலகட்டத்தில் தான் கிராம ஊழியன், கலாமோகினி ஆகிய இதழ்களும் வசன கவிதைகளை வெளியிட்டன. அடுத்தது எழுத்து காலம். புதுக்கவிதை மறுமலர்ச்சியும் வலிமையும் பெற்றதில் எழுத்து இதழின் பங்கு குறிப்பிடத்தக்கதாகும். சீசு செல்லப்பா தொடங்கிய எழுத்து இதழ் புதுக்கவிதையின் சோதனை முயற்சிகளை வெளியிட்டது. பெட்டிக்கடை நாராயணன், விஞ்ஞானி போன்ற கவிதைகளை நா. பிச்சமூர்த்தி எழுதினார். எழுத்து இதழ் புதிய கவிஞர்களின் கவிதைகளுக்கு களமமைத்து கொடுத்தது. புதுக்கவிதை குறித்த பல திறனாய்வு கட்டுரைகளும் அதில் வெளியாகின. மயன், சிட்டி, வள்ளிக்கண்ணன், வேணுகோபாலன், டி.கே. துரைசுவாமி, தர்மு சிவராமு, அவர் தான் பிரமிழ்ங்கிற ஒரு பேர், தர்மு சிவராமு, நகுலன் தான் டி.கே. துரைசாமி, சி. மணி, சுந்தர ராமசாமி பசவையா, எஸ். வைத்தீஸ்வரன் போன்றோர் எழுத்து இதழில் எழுதியவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள். அந்த காலகட்டத்தில் தமிழில் புதுக்கவி தொகுப்பாக புதுக்குரல்கள் என்னும் நூல் வெளிவந்தது. இக்கவிதை தொகுப்பு உருவத்திலும் உள்ளடக்கத்திலும் பாரதியை பின்பற்றியது. 24 கவிஞர்கள் எழுதப்பட்ட 63 கவிதைகளை கொண்டது. கசடதபத காலம் 1970. ஃபஸ்ட்டு எழுத்து, அடுத்தது கசடதபத. 1970 வெளிவந்த கசடதபத என்னும் இதழ் ஞானக்கூத்தன், கலாப்பிரியா, கல்யாண்ஜி, கல்யாண்ஜி போன்ற புதிய கவிதைகளை அறிமுகப்படுத்தியது. இவங்க எல்லாமே நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த நகர வாசகர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தின. வானம்பாடி காலம் 1971 கோவையிலிருந்து வானம்பாடி இதழ் வெளிவந்தது. இதில் எழுதிய கவிஞர்கள் மானுடம் பாட வந்த வானம்பாடிகள் என்று தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர். அவர்கள் சமூக நலனில் அக்கறை கொண்டு தம் கவிதைகளை உருவாக்கினர். சிற்பி, மீரா, நா. காமராசன், மு. மேத்தா, புவியரசு, இன்குலாப், தமிழன்பன், கங்கை கொண்டான், அக்னிபுத்திரன், சக்தி கனல், சிதம்பரநாதன் போன்றோர் இக்காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்க கவிஞர்கள். இதே காலகட்டத்தில் தான் அப்துல் ரகுமான், அபி போன்ற கவிஞர்கள் இயக்க அடையாளங்கள் இல்லாமல் தனித்துவத்தோடு கவிதைகள் எழுதியமை குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்தது நாம் பார்க்க இருக்கக்கூடியது புது கவிதையில் இருக்கக்கூடிய உத்திகள். ஃபஸ்ட்டு ஊமை. தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவது
ஓமை பொருள் உணர்த்தக்கூடிய முறைகளில் ஓமை முதலிடம் பெறுகிறது. ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பையை போல் கோடை மேகம். இது வைரமுத்தினுடைய புது கவிதை. ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பையை போல கோடை மேகம். அதாவது கோடையினுடைய வளர்ச்சியில் வானமெங்கும் கதுக்காத மேகங்கள் இருந்து பயனில்லை, கருணையில்லாத கருமியின் பணப்பை போல என்று அழகாய் பேசுகிறது இந்த ஓமை. அடுத்தது உருவகம். உவமையும் பொருளும் வேறு வேறு அல்ல, ஒன்றே என கருதுமாறு செறிவுற அமைவது உருவகம். வாழ்க்கையும் காவிரி, அதிலெங்கும் கிளிக்கு உண்டு. வார்த்தையே மணல், ஓசையே ஜலம். என் தீராத வேட்கையே குவிக்கும் விரல்கள். பாட்டென்னும் கூன்றொன்று அமைத்தேன், அழகென்னும் கிளியை அழைத்தேன். ஆரெங்கும் கிளிக்கூண்டு கட்டுவேன், அழகினை அழைப்பேன் நான் என்னாலும். நான் பிச்சமூர்த்தியினுடைய உருவக கவிதை. படிமம். படிமம்னா காட்சி. உவமை, உருவகம் என்பன மென்மேலும் இறுகிய நிலையில்தான் படிமம் தோன்றுகிறது. முற்றுருவக பாம்பில் அமைந்து தெளிவானதோர் அகக்காட்சியை வழங்கும் ஆற்றல் படிமம். விடிவு. பூமித்தோளில் அழகு தேமல் கதிர்கள் கமழ்ந்து விரியும். பூ இதழின் சிறகை தின்னும் கிருமி, வெளிச்ச சிறகில் மிதக்கும் குருமி. விடிவு. பூமித்தோளில் அழகு தேமல் கதிர்கள் கமழ்ந்து விரியும். பூ இதழின் சிறகை தின்னும் கிருமி, வெளிச்ச சிறகில் மிதக்கும் குருவி. பிரமிழ் எழுதிய படிம கவிதை. குறியீடு. ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல்வதற்கு பதிலாக அந்த கருத்தை தன்னகத்தே மறைமுகமாக கொண்ட சொற்களையோ காட்சிகளையோ குறியீடாக பயன்படுத்தி சொல்லக்கூடிய கவிதை. சமரச வேஷமிட்ட குரங்கினிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம். இது அப்துல் ரகுமானுடைய கவிதை. அடுத்தது அங்கதம். அங்கதம் என்பது நகைப்புடன் கூடிய எல்லலாகும். இது தீங்கையும் அறிவின்மையும் கண்டனம் செய்வதாகவும் சமகால நிகழ்வுகளின் எதிரடை பதிவுகளாகவும் அமையும். திண்ண இருட்டில் எவரோ கேட்டார், தலையை எங்கே வைப்பதாம் என்று எவனோ ஒருவன் சொன்னான், களவு போகாமல் கையருகே வெய். இது ஞானக்கூத்தன் எழுதிய அங்கதச் சுவைக்கு எடுத்துக்காட்டு. முதன். ஒன்றுக்கொன்று எதிரானவற்றை கொண்டு அமைப்பது முதன் என்னும் புத்தி. மரபு கவிதைகளில் இது முதன் தொடை என சொல்லப்படும். என் கவிதை கைக்குள்ளுக்கும், காலில் விழாது, உடுத்தி கொள்ளும், போர்த்தி கொள்ளாது. சொன்னது மு. மேத்தா. ஸ்லேடை. ஸ்லேடை என்பது ஒரு சொல் இரு பொருள்பட வருவது. பொதுவாக புது கவிதை சொல் அலங்காரத்தை விரும்புவது இல்லை. எனவே சில கவிதைகளில்தான் ஸ்லேடை உத்தியை காண முடிகின்றது. என்னை எவரெஸ்டாக பார்க்கும் எந்த ஊரின் பார்வையில் என் வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியே, எனினும் அது இயல்பானது, தடுக்க முடியாதது என் வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியே என்னும் மீராவின் கவிதையில் வீழ்ச்சி என்னும் சொல் வீழ்தல் என்னும் பொருளிலும் நீர்வீழ்ச்சி என்பது அருவி என்னும் பொருளிலும் ஸ்லேடைகளாக வந்துள்ளன. இருண்மை. சொல்லுக்கும் அது உணர்த்தும் பொருளுக்கும் இடையிலான தொடர்பு தெளிவற்று இருக்கும். படிப்பவர்தம் அறிவுக்கும் உணர்வுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப அது வெவ்வேறு பொருளை தரும். நான் ஒரு உடும்பு, ஒரு கொக்கு, ஒரு ஒன்றுமே இல்லை. நகுலனுடைய புது கவிதை. புது கவிதையினுடைய உள்ளடக்கம். நான் சிற்பி தம் கிராமத்து நதியினை பற்றி பாடும்போது, இது நான் தவழ்ந்த கோரைப்பாய், முகம் பார்த்த கண்ணாடி, என் காதலின் வீணை, என் காதலின் வீணை நினைவுகளை பொதித்து வைத்த வெள்ளித்தாள். கோரைப்பாயாகவும் கண்ணாடியாகவும்
வீணையாகவும் வெள்ளி தாளாகவும் நதியை அவர் உருவகப்படுத்தியுள்ளார். மனிதநேயம். தமிழ் கவிதைகள் மனிதநேயத்திற்கு முக்கியத்துவம் தருபவை. ஆட்டுக்குட்டியை மடியில் போட்டு ஈத்திக் கொண்டிருக்கும் அம்மாவும் பசுவிற்கு உண்ணி பிடுங்கி நிற்கும் அப்பாவும் படித்ததில்லை, உயிர்களிடத்தில் அன்பு வேணும். இளம்பிறை. அழகியல். கல்யாஞ்சியின் கடித பெட்டியிலோ ஒரு அழகிய கவிதையே கவிதமாக வந்து கிடக்கிறது. தினசரி வழக்கமாகிவிட்டது. தபால் பெட்டியை திறந்து பார்த்துவிட்டு வீட்டுக்குள் நுழைவது. 2 நாட்களாகவே எந்த கடிதமும் இல்லாத ஏமாற்றம். இன்று எப்படியோ என்று பார்க்கையில் அசைவற்று இருந்தது ஒரு சின்னஞ்சிறு இறகு மட்டும். எந்த பறவை எழுதியிருக்கும் இந்த கடிதத்தை? எந்த பறவை எழுதியிருக்கும் இந்த கடிதத்தை? ஒரு ஓவிய வீட்டின் தனிமை அனுபவத்தை அழகுபட பேசுகிறது இக்கவிதை. சல்மா எழுதிய கவிதை. சுவரில் தொங்கும் வரைபட மரநிழலும் ஒற்றை குடிசையும் கொஞ்சும் பூக்களும் ஒரு வானமும். கண்கள் பூக்கள் மீதிருக்க மனம் தேடி போகிறது வரைபட வீட்டின் தனிமையை. நம்பிக்கை துளிர்கள். நம்பிக்கை தளிர்கள் என்ற கவிதையை இன்குலாப் பாடுகிறார். வெற்றிக்கு அடித்தளம் நம்பிக்கை, தன்னம்பிக்கை. புது தளிர்களால் கொண்டாட காத்திருக்கிறது தரு. ஒரு பாடலுடன் வரவிருக்கிறது குயில். உடன் தளர்ந்து விழும் சருகுகளை தொடர்ந்து ஒரு பழுப்பாடை தரித்து என் பயணமும் இலையுதிர் காலமும் சருகாவதில்லை வேர்கள். பெண்ணுரிமையை பற்றி கந்தர்வனுடைய கவிதை. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. கந்தர்வனுடைய கவிதை. ஏடுகளின் முன்பக்கத்தில் அட்டையில், வீடுகளின் பின்பக்கத்தில் அடுப்பங்கரையில் என பெண்களை காசி ஆனந்தன் அழகாக சொல்கிறார். யானை கதை. முன்பொரு நாள் தன் அம்மா சொன்ன கதைக்குள் இருந்த யானை ஒன்றை என்னம்மா எனக்கு பரிசாக கொடுத்தால். வெகுகாலம் கழித்து வெயில் தாழாமல் யானையுடன் கடலுக்கு சென்றேன். மலைமலையாய் அலையெழுப்பி நீருக்குள் புதைத்து புரட்டி கிண்டி கிளறி வெளியே என்னை தூக்கி எறிந்தது கடல். கரைந்த மீந்த பாதி தும்பிக்கையுடன் கடலும் வானமும் ஒன்றா கலந்து பிளிரியது என மாலதி மைத்திரி பாடிய கவிதை. எட்டாத தொலைவில் நின்று பானை ஓலைகளில் தேநீர் அருந்தகையில் உதட்டிலிருந்து வழியும் சாதியின் வழி. காலணிகளற்ற பாதங்களை நனைக்க என் கிராமத்தின் ஓமியம் தன்னை சட்டமிட்டு கொள்கிறது, ஒருபோதும் இறங்காத இரட்டை வாழிடத்தில் என விளிம்பு நிலை மனிதர்களை பற்றி சுகிர்த ராணி பதிவிடுகிறார். திருநங்கையரை பற்றி நா. காமராசன் அழகாக சொல்கிறாரு. காலமலை தூதலிலே கலையாய் பிறப்பெடுத்தோம், தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சரிதாடும் புதிதானோம், விதை வளர்த்த முள்ளானோம், விளக்கின் இருளானோம், சந்தி பிழை போன்ற சந்ததி பிழைகள் நாங்கள், காலத்தின் பேரட்டை கடவுள் திருத்தட்டும். சந்ததி பிழை என்று திருநங்கையர நா. காமராசன் அழகாக சொல்கிறார். உனக்கு தெரிவதில்லை, சில சமயங்களில் உனக்கு தெரிவதில்லை. சிறிய எறும்புகளை மிதித்தபடி நீ நடந்து போவதை சில சமயங்களில் நீ உணர்வது இல்லை. பசும்புல்லை நசுக்கியபடி கடந்து போவதை தெரிந்தும் உணர்ந்தும் கடந்து போகிறாய். என் அந்தரங்கத்தை மிதித்தபடி யார் எவரென்று தெரியாமல் தொடர்ந்து மிதிபட்டே வருகிறோம். நானும் இருண்ட என் எதிர்காலமும் என லிவிங் ஸ்மைல் வித்யா பாடுகிறார். அடுத்தது புதிய வடிவங்கள். துளிப்பா அல்லது ஹைக்கு. அறிவுமதியினுடைய ஹைக்கு. அதாவது இதை அறிமுகம் செஞ்சது பாரதியார். கடைசி வரியை படிப்பதனுடைய மனசில் ஒரு வெளிச்சமான உணர்வை ஏற்படுத்திடும். 3 வரி இருக்கும். தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். அகதி முகாம். மழையில் வருகிறது மண் வாசனை. பள்ளிக்கு போகாத சிறுமி செல்லமாய் குட்டும் ஆலங்காட்டி மழை. அடிவில அடிவில அதிரும் பறை, தலைமுறை கோபம். இது மித்ரா எழுதினது. குட்டி மீன் கடித்து சென்றது தூண்டில்காரன் காலை.
கோடை மரம், கொஞ்சமிலை, நிறையவானம், வைகறை. ஆயுத முட்கள் இருந்தும் ஒரு தூண்டில் முள்ளிடம் தோற்றுவிடுகிறது மீன். மிதித்து விடாதே, அழகாயிருக்கிறது குழந்தையின் நிழல். நிழலில் கொஞ்சம் இளைப்பாதலாம், விழித்ததும் வெட்ட வேண்டும் இதே மரத்தை. பனிமலர் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு. அடுத்தது நகைப்பா என்பது சென்ட்ரியூ. சென்ட்ரியூ கவிதை என்பது ஹைக்கூ கவிதையின் பரிணாமம். இதில் குறும்புத்தொகம் நகைச்சுவை கலந்து எழுதப்படுகிறது. அடடே இந்த பழம் இனிக்கும், ஏனியுடன் அதே நரி, தமிழன்பன் எழுதினது. மதில் மேல் பூனை, ரெண்டு பக்கமும் நாய்கள், அமுதபாரதியினுடைய எழுதினது. அடுத்தது இயைபு குறும்பா, லிமெரிக் என்று அர்த்தம். முத்தெடுக்க மூழ்கின்றான் சீலன், முன்னாலே வந்து நின்றான் காலன், சத்தமின்றி வந்தவனின் கைத்தல பத்தை முத்தை பொத்தி வைத்தான் போனான் முச்சூலன். 5 அடிகளை கொண்டது தான் லிமெரிக்கு. நகைச்சுவை எல்லல் கூறு. கடைசி வரி இயைபா இருக்கும். இயைபு துளிப்பா லீமரைக்கு. ஹைக்கூ கவிதையின் மூவடி எல்லையும் லிமெரிக் கவிதையின் இயைபையும் கொண்டது லீமரைக்கு. ஈரோடு தமிழன்பன், வானம் கூட்டில் வருமா, பறக்க மறந்து ஒடுங்கி இருந்தால் சிறகு பெருமை தருமா, குழந்தை வளர்ந்த தொட்டில் கிழிந்து கந்தலான பின்னும் பாடும் தாய்மை மெட்டில். அடுத்தது மீரா, அவர் எழுதிய குறும்பாக்கள். 1000 ஈக்கம் மொய்க்கும் ஆசையில், வானத்தட்டில் ராத்திரி கிழவி சுட்டு வைத்த ஒற்றை தோசையில். அடுத்தது படிமம். இதை கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். படிமம் என்றால் ஒரு காட்சி என்பது, படிமம் என்றால் காட்சி என்று பொருள். விளக்க வந்த காட்சியையோ கருத்தையோ காட்சிப்படுத்துகின்ற உத்தி. அதாவது படிமம்னாலே காட்சி தான். அதாவது ஒரு ஃபிகர், அதை பேஸ் பண்ணி அந்த கவிதை இருக்கும். நல்லா பளிச்சுன்னு அதில் சொல்லக்கூடிய பொருள் விளங்கக்கூடியது தான் படிம கவிதை. படிமத்தை ஓமை, உருவகம், சொல்லும் முறை போன்றவை பயன்படுது. வெயில் மழைக்கு சொரணையற்ற எருமை குத்திட்ட பாறையாக நதிநீரில் கிடக்கும். இது படிம கவிதை. எருமை எப்படி இருக்கும்? அப்படியே பாறையாட்டம் அப்படியே தண்ணிக்குள்ளே நிற்கும். அப்படிங்கிறத அழகாக காட்சியாக சொல்கிறாரு. கத்தல்களின் தெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தை போல் அடிக்கடி தொலைந்து போகும் அப்படின்னு ஆவே முனுசாமி. சங்க இலக்கிய பாடலில் ஓமைகள் படிமங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. அலைநீர் தாழ எண்ணம் பூப்பவும், தலைநாள் சிறுந்தி தமணியும் மதுட்டவும், கடுஞ்சூல் முண்டகம் கதிர்மணி கழா அளவும், நெடுங்கால் புன்னை நித்திலம் வைக்கவும் சிறுபானாற்று படையில் ஓமைகள் படிமங்களாக சொல்லப்படுது. இதெல்லாம் உள்ளுரை ஓமைகள்னு கூட சொல்லலாம். மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது நான் பிச்சமூர்த்தி சொல்கிறாரு. இந்த படிவம் வினைப்படிவம், பயன்படிவம், மெய்ப்படிவம், நிறப்படிவம். அதாவது தான் அந்த உள்ளுரைத்தான் படிவம்னு இங்கே சொல்கிறோம். கட்டில் நினைக்கும் எழிசினன் கையது போல் துண்டு ஊசியின் விரைந்துன்று மாதோ, ஊர்குல வந்த பொதுநனொடு ஆர்ப்புனை தெரியில் நெடுந்தகை போதே. இது வினைப்படிவம். புறநானூற்றில் இருக்கக்கூடிய பாட்டு. இதையே கல்யாண்ஜி எளிமையாக எழுதியிருப்பார். காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்புறுத்து துள்ளி வரும் புதுவெயில். அந்த பாட்டு நான் சொன்ன புறநானூற்று பாட்டினுடைய அர்த்தம் இல்லை, இவர் தனியாக எழுதியிருக்காரு. அதே பயன்படிவம் குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பாட்டு. நோமென் நெஞ்சே புன்புலத்தமன்ற சிறி இலை நெருஞ்சி கற்கின் புதுமலர் முற்பயந்தாங்கு இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோமென் நெஞ்சு. இது பயன்படிமம். மெய்ப்படிமத்துக்கு ஒரு பாட்டு. யானை தன் வாய் நிறை கொண்ட வள்ளிந்தேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும்னு அகநானூற்றில் வருது. நான் பிச்சமூர்த்தியினுடைய மெய்ப்படிவ பாட்டு. கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் சிவப்பு போட்டு கழுத்தும் வேப்பிலை வாழும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க.
வெந்தாது பொன்னின் அந்தி பூப்ப அகநானூற்றில் உது நெறி படிமத்தை பற்றி பாட்டு இருக்கு. அடுத்தது நாம் பார்க்க இருக்கக்கூடியது தொன்மம். தொன்மம் அப்படின்னாவே பழங்கதை, புராணம் என்றெல்லாம் பொருள் இருக்குது. தொன்மத்தை பொறுத்த வரைக்கும் அகலியை கதையாக வைத்து புதுமைப்பித்தன் சாப விமோசனம் எழுதியிருக்காரு. திருவிளையாடல் புராணத்து சிவன் நக்கீரனை கொண்டு அழகிரி சாமி விட்ட குறை வெந்தளால் வேகாது சிறுகதை, ஜெயமோகன் பத்மவியூகம், எஸ் ராமகிருஷ்ணன் அரவாணன், இதெல்லாம் தொன்மத்தை வச்சு தான் பாடல்கள், கவிதைகள், நாடகங்கள் இயற்றப்பட்டிருக்கு. தொன்மம் அழகாக அப்துல் ரகுமான் சொல்கிறாரு, உன்மனம் ஒரு பாற்கடல், அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆலகாலகம் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா. இந்த இடத்துல பாற்கடல், அமுதம், ஆலகாலம் இது மூணுமே தொன்மம். எவ்வளோ அழகான பாட்டு பாருங்க. மதுரை எரிக்க கண்ணகியாம் மீண்டும் எழுந்திட சீதையாயும் எப்பவும் எரிதழல் மடி சுவப்பது இனி எங்கள் வேலையில்லை. எவ்வளோ அருமையான பாட்டு பாருங்க. குறியீடு கவிதை துறையில் மிகுதியும் வழங்கி வரக்கூடிய குறியீடு என்ற உத்தி ஆங்கிலத்தில் சிம்பிள், அதாவது சிம்பாலிசம் என்று சொல்லப்படுகிறது. குறியீட்டால் பொருளை உணர்த்துவது குறியீட்டையும். பொத்தலர், ரைம்போ, வெர்லேன், மல்லார்மே முதல்வர்கள் இந்த கோட்பாட்டை விலக்கி வளர்த்தவர்கள். உள்ளுரை ஓமம் என்ற முதிர்ந்த குறிப்பு பொருள் உத்தியில் இடம்பெற்றுள்ளது குறியீடு. உருபுதி உரு புலி உரு ஏய்ப்ப பூத்த வேங்கையை கருவு கொண்டு அதன் முதல் குத்திய மதையானை நீடு இரு விடர் அகம் சிலம்ப கூய்த்தன் கோடி புய்க்கலல்லாது உழக்கும் நாட என கலித்தொகையில் கபிலர் பாடியது குறியீட்டு கவிதை. உள்ளுர ஓமம்னு கூட எடுத்துக்கலாம். கோளையிலை வாழை கோல்முதிர் பெருங்குலை ஊழுது தீங்கனின்னு கபிலர் அகநானூற்றில் பாடிய பாடலையும் எடுத்துக்கலாம். இதையே புதுக்கவிதையில் வியர்வை பற்றி பால்வீதி என்ற கவிதையில் அப்துல் ரகுமான் அழகாக சொல்கிறாரு, இந்த ஆதிரை பதுக்கைகள் விழுந்ததும் பூமி பாத்திரம் அமுத சுரபி, வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காகன்னு அப்துல் ரகுமான் அழகாக சொல்லியிருக்காரு. அடுத்தது நாம் பார்க்க இருக்கக்கூடியது புதுக்கவிதையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக பார்க்கலாம். இந்த கவிதை விடமும் முல்லைக்கலியிலே இடம் பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்படுது. ஏறு தழுவுகளை சொல்கிறப்ப எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கலங்கின மறுப்பு, கவிழ்ந்தனர் பலர். இந்த புதுக்கவிதையின் முன்னோடி சோழன் நல் உருத்திரன்னு சொல்லப்படுது. புதுக்கவிதையினுடைய தோற்றத்திற்கு பிரான்ஸ் நாட்டு ரீம்பாட், மல்லார்மே, ஆனால் எஸ்ட்ரா பவுண்ட், டிஎஸ் எலியட் ஆகியோர் புதுக்கவிதையில் ரொம்ப எக்ஸ்பர்ட். டிஎஸ் எலியட்டினுடைய பால் நிலம் நோபல் பரிசு வாங்கியிருக்கு. ஆனால் ஃபவுண்டர்னு பார்த்தா எஸ்ட்ரா ஃபவுண்டு, அதை தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நான் பிச்சமூர்த்தி, அவரை பற்றி சொல்கிறேன். அவருடைய கவிதை ஒன்று, முண்டி ஊதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி, ஜீவா விழியை உயர்த்து, சூழ்வின் இருள் என்ன செய்யும், அமுதத்தை நம்பு, ஒளியை நாடு, ஒளியின் அழைப்பு என்ற கவிதைகளை சொல்லப்பட்டது. கூப்பா ராஜகோபாலன், பெண்ணே புருஷனுக்கேன் இப்படி பணிந்து அடிமை போல் இட்டதெல்லாம் செய்கிறாய், பண்ணு என்று சொல்லும் புருஷனுக்கு அஞ்சியோ, இல்லை இல்லை இட்டதை செய்து செய்து உணர்ச்சியை அடக்க அப்படின்னு எதற்காக என்ற கவிதையை சொல்கிறாரு.
கூப்பாரா வசன கவிதைகள் தான் எழுதினாரு. இந்த கவிதையை பெண்ணே புதுசனுக்கென்னு கூப்பாரன் ஆற்றலை எதற்காக என்னும் கவிதையை வள்ளிக்கண்ணன் எடுத்து காட்டுறாரு. புதுமைப்பித்தன், ஐயா, நான் செத்ததற்கு பின்னால் நிதிகள் திரட்டாதீர், நினைவை விளிம்பு கட்டி கல்லில் வடித்து வையாதீர்னு புதுமைப்பித்தன் இந்த சிலை வைக்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. ததுமு சிவராமு, காலக்குலத்தே நாளை நேற்று என்ற அலையேன் புதல்கிறது, இன்று எனும் கல்துளைகள் வீசி விழுவதனால்னு ததுமு சிவராமு சொல்கிறாரு. சி. மணி வைத்தீஸ்வரன், அவன் வீட்டு சாக்கடையில் அடுத்த வீட்டு நாய்ப்படுத்து புதலதுவது வழக்கமாச்சு, உரிமையால் ஆன மட்டும் விரட்டி பார்த்தும் அது நகரவில்லை. சண்முக சுப்பையா, யாரும் அடிக்காமல் நீ ஏன் அழுகின்றாய், நீ பிறக்காமல் இருக்க நான் முயன்றேன், என்ன கடுப்பாலோ காரணம் இல்லாமல் நீ ஏன் சிரிக்கிறாய், என்னை ஏமாற்றி நீ பிறந்து விட்டாய் என்ற கலிப்பாலா. எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாருங்க. கலாப்பிரியா, பூவை விட காயை விட பழத்தை விடவும் மரம் உயர்ந்தது அல்லவா, சொல்லடி கண்ணே உன் அன்னையையும் நான் காதலிக்கிறேன், அவள் அழகாய் இல்லாததால் எனக்கு தங்கையாகிவிட்டாள். இது கலாப்பிரியாவினுடைய கவிதை. நான் என்பதனையே நலமாய் ஆங்கிலத்தில் எழுதி குறுக்குறு கோடும் போட்டால் தன்னை மறுத்தல் தன்னல மறுப்பே என்றோ அன்றோ அதுதான் அடையாளமா சிலுவை சின்னம் நிற்கிறதுன்னு மின்னூர் சீனிவாசன். கடந்த காலத்திற்குள் உன் வேர்கள் நுழைய மட்டும் உன் கிளைகளையும் ஏன் அங்கேயே நீட்டுகிறாய். அப்துல் ரகுமான், பால்வீதி, நேயர் விருப்பம், சுட்டு விரல், காலவழுங்கிற கவிதையில் தான் இது வருது. சிற்பி, ஆனால் எமது சகுந்தலைகள் இப்போது தொலைப்பது மோதிரங்களை அல்ல, பொருந்தாத காதலை. ஒல்லியாக இருந்தாலும் ஊசி இணைக்கிறது, தடித்திருந்தாலும் கத்திரிக்கோள் தனித்தனியாக பிரிக்கிறதுன்னு மு. மேத்தா. செல்வ கணபதி எழுதுகிறாரு. சென்னை ஒரு தலைநகரம் மட்டுமல்ல, சிலை நகரமும் கூட. இங்கே உழைப்பாளர்கள் சிலையில் கூட உழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள், தலைவர்கள் சிறையில் கூட பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பாலறிந்தி கண்ட இன்பம் பாய் மீது துணி விரித்து படுக்கை விட போயிற்றுன்னு தேனரசன் சொல்கிறாரு. காதல் உயில் என்னும் கவிதையில் காதலை பற்றி பேசும்போது வைரமுத்து சொல்கிறாரு, கார்ல் மார்க்ஸ் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே உயிர் விட்ட மாதிரி. சதைதிரண்ட உன் வார்த்தைகளின் ஈரம் கலகலத்து ஓடுகிறது எங்கள் உள்ளங்களில்னு ஈரோடு தமிழன்பன் சொல்கிறாரு. முருகன் போன யுகத்தில் அதுல் படித்த தோழி, வேட்டு வேட்டு வெத்து வேட்டு சப்தம் அப்படின்னு காணாசு ஒளி வடிவத்தை கவிதையாக சொல்லியிருக்காரு. கவிஞர் தமிழ்நொழுது ஈசிஎல் டு எம்சி ஸ்கொயர், அருமையான ஈர்க்கும் தலைப்புள்ள கவிதை. எடுவொருக்கல் இயேசு வரும் முன் வீசி எரி, வேணுகோபாலனுடைய மேற்கோள் குறி கவிதை. ஹைக்கூவினுடைய பிறப்பிடம் ஜப்பான், ஆனால் சீனாவில் தான் ரொம்ப பாப்புலர். அறிவுமதியினுடைய புல்லின் மணித்துளி, அமுதபாதியினுடைய புள்ளிப்பூக்கள், தமிழன்பனுடைய சூரிய பிறைகள், கலனியூரானுடைய நிரந்தர மின்னல்கள்லாம் ஹைக்கூ கவிதைகளை குறிப்பிடத்தக்கது. சலிக்க சலிக்க வரும் தரலுமே தனித்துயரும்னு கண்ணதாசன் தைப்பாவையில் சொல்லுவார். உமியே புதிந்ததா உனக்குள் அரிசி இல்லையேல் உன்னை துரத்தும் முதம்னு அமுதபாரதியினுடைய கவிதை. ஈரோடு தமிழன்பன், தொகுதிதான் முடிவாகவில்லை, தோல்வி முடிவாகிவிட்டது. 1000 பேரோடு வேட்புமனு தாக்கல், 50 வாக்குகள், சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில் சட்டசபையில். ஈரோடு தமிழன்பனுடையது. குக்கு, கோழியும் சேவலும் குப்பையை கிளறும், விடியற் காலையில் கண்மூடி கிடக்கும் ஊர் நாய் ஒரு மூலையில் இரவெல்லாம் குறைத்த
அசதியில் அப்துல் ரகுமானுடைய குக்கு. அடுத்தது கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக்கில் யார் என்னென்னு சொன்னாங்க, அதை கொஞ்சம் அப்படியே நல்லா கவனிச்சுக்குங்க. வள்ளிக்கண்ணன் புத்தகத்திலிருந்து புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியிலிருந்து எடுத்திருக்கேன். பாரதியினுடைய காட்சிகள் வசன கவிதை. நான் பிச்சமூர்த்தியினுடைய மணிக்கூடி இதழில் என்னென்ன கவிதை எழுதியிருக்காதுன்னா, காதல் அதுதான் முதல் கவிதை, ஒளியின் அழைப்பு, கிளிக்குஞ்சி, பிரார்த்தனை, தக்குழி, கிளிக்குண்டு, புதுக்குவர்கள், வழித்துணை எழுத்தில் வந்தது. அக்கா குருவி, கொம்பும் கிணறும், மார்கழி பெருமை, பொற்றாமதைனா வசன கவிதை. கூப்பா ராஜகோபாலன் பெண்மையை எண்ணி ஏங்கும் அகத்துறை கவிதைகளை எழுதியிருக்காரு. கருவளையும் கையும், பெண்ணின் பிறவி ரகசியம், விரசம், ராக்கின் நினப்பு, இதெல்லாம் கூப்பாரா. கானா சுப்பிரமணியன் யாப்பிலா கவிதை. சூறாவளி பத்திரிகை ஆசிரியர் கா நாசு மயன் பெயரில் எழுதினார். எதுகையும் வேண்டாம், எதுகையும் மோனையும் வேண்டவே வேண்டாம், சீரும் கீரும் சுத்த சனியன்கள், விருத்தமும் திருத்தமும் வேண்டாத தொல்லைகள்னு சுந்தர் எழுதிய வசன கவிதை எஸ் என்ற பெயரில் சூறாவளி இதழில் வந்தது. காலமோகினி 1942. நான் பிச்சமூர்த்தி மலைக்கூத்து கண்ணாடி, காற்றாடி, கிராம மூலியன் புது கவிதை இதழ். அழகுங்கிறதுல வள்ளிக்கண்ணன், ஓடாதீர் வேலூர் கந்தசாமி பிள்ளை, மலையரசி நான் பிச்சமூர்த்தி, அங்கே தீகா சிவசங்கரன், சினிமா உலகம் இதழ், தமிழ்குமரி அகல்யா, சாத்து சு யோகியார், ஒளியின் அழைப்பு நான் பிச்சமூர்த்தி, எழுத்து 1950 சீசு செல்லப்பா, பெட்டிக்கடை நாராயணன் நான் பிச்சமூர்த்தி, நான் கவியானேன் வேணுகோபாலன், உண்மை நகம், மேஸ்திரிகள் பசவையாது, மரபுக்கிணங்கிய கவிதையில் ஒளிநயம் என்று தனியாக இருப்பதாக கூறுவதே ஒரு பிரமை என்று விவாதிக்க இடம் இருக்கிறதுன்னு பிச்சமூர்த்தி சொல்லியிருக்காரு. வசன கவிதை என்பது கவிஞன் தன் உணர்வை தோன்றிய போக்கில் சிதறவிடுவதுன்னு கைலாசபதி சொல்லியிருக்காரு. வசன கவிதைக்கும் யாப்பிலக்கணம் உண்டு, அதிலும் மாவிளங்காய், தேமாங்கனி எல்லாம் வந்தாக வேண்டும்னு கூப்பா ராஜகோபாலன் சொல்லியிருக்காரு. வசன கவிதை என்பது கோவேறு கழுதை, வெஜிடபிள் பிரியாணி என்று பதியாகமாக பேசப்படுகிறதுன்னு வள்ளிக்கண்ணன் சொல்லியிருக்காரு. ஒளிநயம் என்ற குணனியதையை முற்றாக புறப்பணிப்பது வசன கவிதைன்னு முதுகையன் சொல்லியிருக்காரு. தர்மு சிவராமு நான் பையன், கஸ்தூரி ரங்கன் கற்பனை பெண், சுமைதாங்கி, லீலை, போலி, திரவுகோல், ஸ்விட்ச், மணல், இதெல்லாம் நான் பிச்சமூர்த்தி எழுத்து இதழில் எழுதியிருக்காரு. வேணுகோபாலன் ஞானம் எழுதியிருக்காரு. டி.கே. துரைசாமி வர்ணபேதம், கற்புக்கு முல்லை, கடவுளுக்கு தாமரை, காமத்துக்கு அள்ளி. காத்திருந்தேன் கவிதையில் திரௌபதி அவள், வந்து போகும் அர்ச்சுனன் நான் அப்படின்னு சொல்லப்படுது. சி மணி மறுப்பு, கிணற்றில் விழுந்த நிலவு, நாடு என் உயர், எஸ் வைத்தீஸ்வரன், நரகம், பச்சையம், நிலவு பெண், வரும் போகும், ஒளிச்சேர்க்கை, இதெல்லாம் சி மணியினுடைய கவிதைகள். ஆற்று மணலில் பதியும் கால்தடங்கள், பாய், ஆழம் விழுந்து, கோட்டையும் கோவிலும் மீனாட்சியினுடைய கவிதை. மாற்று இதயம், மெரினா செல்லப்பாது. சிகரங்கள் பொடியாகும் சிற்பீது. குழந்தை கவிதைகள் சண்முக சுப்பையாது. அகப்பை நோய்கள் பதினாமன், கடப்பை கந்தம்மா, விடிவெள்ளிது. பாலகுமாரன் வெப்பம், முளைமரங்கள், தென்னை. சக்தி என்னுடைய மேட்டு நிலம் கலாப்பிரியாவது. அரசாங்க கட்டடத்தில் தூக்கம் போட்ட முதல் மனிதன் மூசிகேதனார் பற்றி ஞானக்கூத்தன் எழுதியிருக்காரு. தேரோட்டம், அம்மாவின் பொய்கள், அன்று வேறு கிழமை, இதெல்லாம் ஞானிக்கூத்தன் எழுதினது. குளம், காட்சி நிழல்கள், வைத்தீஸ்வரன். இதய வீணை தூங்கும்போது, கல்யாண்ஜி. என் கால்கள் நடந்த தெரு, ஆத்மானாம்.
எழுத வேண்டும் புதுக்கவிதை பாலா. முதுகு சொரிந்து கொள்ளும் பூநூல்கள் இளமை புதிதே பள்ளிதிக்கில் பலனார் யோக இயக்கம் வேணுகோபாலன். பொற்கால பெயர்கள் அக்னிபுத்திரன். தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகனின் அஞ்சலி கண்ணீர் பூக்கள் மரங்கள் மேத்தா. நான் கண்ட நாய்கள் நடுநிசி நாய்கள் பின்தின்ன காட்சி காற்று ஆந்தைகள் சவால் பூக்கள் வார்த்தை வளம் பிரம்மைகள் பசவையாய் எழுதினது. நிறக்குருடு பொற்கிளி ஊமை மனம் தேவி கூட்டை வாமூர்த்தி. வளர்பிறை பின்னல் பாட்டு இடையினங்கள் பாலகுமாரன். விலையிலா கவிமகள் என தன்மை விமலம் செய்த இதழ் வானம்பாடி. சேரங்கள் பொடியாகும் ராட்சச சிலந்தி ஞானபுரத்தின் கண்கள் திறக்குமா சத்பயாகம் நாய்க்குடை இதெல்லாம் சிற்பி எழுதினது. சத்தியமேவ ஜெயதே ஏகாதிபத்திய வேஷியே நீங்கள் வல்லினங்கள் அல்ல புதிய போர்வை இதெல்லாம் அக்னிபுத்திரன். நயன்தாரா தமிழன்பன் எழுதினது. துவங்காத புயல்களின் பிரார்த்தனைகள் பிரபஞ்சன் எழுதினது. மக்கள் கவிஞனுக்கு ஒரு விண்ணப்பம் ஜெயப்பிரகாசம் எழுதினது. தாலாட்டி கேட்காத தொட்டில்கள் மேத்தா எழுதினது. நட்சத்திர பூக்கள் தமிழ்நாடன் எழுதினது. அகலிகை ஞானி எழுதியது. கல்லிகை அக்னிபுத்திரன் எழுதினது. வெள்ளம் கலாப்பிரியா எழுதினது. சப்தங்கள் ராமி எழுதினது. காட்டுவாத்து இந்த புத்தகம் நான் பிச்சமூர்த்தி. காட்டுவாத்து புதுக்குரல்கள் வழித்துணை மூணுமே பிச்சமூர்த்தி எழுதினது. எழுத்தில் வெளியிட்டது. எழுத்தை வெளியிட்டது சிசு செல்லப்பா. கருப்பு மலர்கள் நான் காமராஜன். கனவுகள் கற்பனைகள் காகிதங்கள் ஊசிகள் மீரா. கண்ணீர் பூக்கள் மேத்தா. வெளிச்சங்கள் வானம்பாடி கவிஞர்கள். பால்வீதி அப்துல் ரகுமான். கூட்டுப்புழுக்கள் கங்கை கொண்டான். இது வரைக்கும் நம்ம மேக்சிமம் இந்த படைப்பாற்றலில் இது கவர் பண்ணியாச்சு. அடுத்தது படைப்பாற்றலில் கட்டுரை எப்படி எழுதணும், கட்டுரைக்கான பயன் பண்பு, நாவலினுடைய உத்தி, புனைக்கதையினுடைய நாவல் நாடகத்தினுடைய உத்தி இதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் இலக்கியத்தில் உணர்ச்சி எப்படி இருக்கும், வடிவம் எப்படி இருக்கும், கற்பனை எப்படி இருக்குன்னு அதை நாம் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தலாம். பிஜிடிஆர்பி தமிழ் இனியா கண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலராக வரும் பாருங்கள். ஆன்லைன் கிளாஸும் நாங்கள் நடத்திக்கிட்டே இருக்கோம். வாரத்தில் 7 நாளும் நடக்கும். இனிமேல் எவ்வளோ நாள் 4 நாள் நடந்துகிட்டு இருந்தது, இனி 7 நாளும் நடக்கும். கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் நாங்கள் நல்லா பண்ணுவோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா பாருங்கள். டெஸ்ட் பேட்ச் எப்பயுமே அவைலபிலிட்டி. டெஸ்ட் பேட்ச் எப்பயுமே அவைலபிலிட்டி இருக்கும். இன்ட்ரெஸ்ட்னா 9025420905 6381780347 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தகவலை உங்களுக்கு சொல்கிறோம். வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.